இழப்பு என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பது இந்த மக்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்திலே ஒடுக்கப்பட்டு கிடக்கிற தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, அவர் வெகுஜன மக்கள் தலைவர். கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகள் அவரை நன்றாக அறிந்திருக்கிறோம். அண்ணன் பூவையாரிடத்திலே அவர் வருகின்ற பொழுது அந்த நாம் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னிலையே பொருளாளராக இருந்த காலம் தொட்டு அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவரும் எப்பொழுதும் இந்த மக்கள் மீது ஒரு நீங்காத பற்று கொண்டு இந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்டு, அதாவது தனக்கு எது தேவை என்பதை அறிந்து எது தன தேவைகளை பூர்த்தி செய்யும் என்பதை அறிந்து படிப்படியாக தன்னை ஒரு கட்சியினுடைய தலைவராக உயர்த்தி கொண்டு இந்த அளவிற்கு உயர்ந்தது என்பது மிகப்பெரிய விஷயம். அதன் பிறகு வழக்கறிஞராக இந்த மக்களுக்கு சேவையாற்றிய தொண்டாற்றியவர். எந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பகுதியிலே எனக்கோ அல்லது நம்முடைய மக்களுக்கோ இல்லது நண்பர்களுக்கோ என்னவென்று சொன்னாலும் அதற்காக ஓடோடி நிற்பவர். ஒரு பள்ளி மாணவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உதவி என்று போய் கேட்டால் நிச்சயமாக அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்லவர். அவரை இழந்திருப்பது இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு என்பதை தான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். நன்றி. இவ்வளவு நேரம் நமது வழக்கறிஞர் அண்ணன் ஜெய்சீலன் அவர்கள், முன்னாள் பூவை மூர்த்தியார் மக்கள் தவணையுடைய மாநில தலைவர், அவர்களுடைய ஆதங்கத்தையும் அவர்களுடைய வழிகளையும் பகிர்ந்து உள்ளார். இது அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை தாண்டி அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை பள்ளி மாணவர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, அனைத்து நசுக்கப்பட்ட மக்களுக்கும் நன்மை புரியும் தலைவராக, சமூக தலைவர் மட்டுமல்லாமல் சமத்துவ தலைவராகவும் வாழ்ந்திருக்கிறார். அவர்களுக்கு மரணத்திற்கு அரசு விடை சாய்க்குமா, செவி சாய்க்குமா, காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.